அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கனடாவுடைய பிரதமரான மார்க் கார்னி இந்தியா வரார் நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பு இவர் கனடாவுடைய பிரதமரானாரு. அதுவும் எப்படி, அதற்கு முன்னாடி அங்க பிரதமராக இருந்த ட்ரூடோ இந்தியாவோடு ஏற்பட்ட ஒரு மோதல்ல தன்னுடைய பதவியவே இழந்தாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதற்கு பிறகு அங்கு பிரதமராக பதவியேற்ற கார்னி கடந்த ஒரு வருடங்களுக்குள்ளாக பல விஷயங்களை இந்தியாவுக்காக செய்திருக்கிறாரு. இந்தியாவோடு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகவே அவர் பல விஷயங்களை செய்து ஒரு வழியாக இந்தியாவை சமாதானப்படுத்திவிட்டு இன்றைக்கு இந்தியா வராரு. அவர் இந்தியாவிடம் மண்டியிட்டு விட்டாரு அப்படின்னு நாம சொல்லல, கனடாவுடைய ஊடகங்களே பேசி வர்றாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னால் மண்டியிட்டுட்டாரு கனடாவுடைய பிரதமரான கார்னி அப்படின்னு இன்றைக்கு ஹெட்லைன்ஸே ஓடுது கனடால. பார்த்துக்கோங்களேன். இப்பொழுது கார்னி இந்தியா இறங்கியிருக்காரு இல்லையா, அவர் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு எந்தெந்த விஷயத்துல கனடா இறங்கி வந்திருக்குது, இந்தியாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு எங்கெல்லாம் நின்றிருக்குது, ஏன் இந்தியாவிடம் இவ்வளவு பயம் கனடாவுக்கு, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கலாம், கனடாவுடைய பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தது வரைக்கும் இந்தியாவோடு ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கிற பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நேரடியாகவே அவர் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணவும் செய்தார். இந்த விஷயத்தில் இந்தியர்கள் அனைவரும் ஒன்றாக பிரதமர் மோடி அவர்கள் பின்னால் நின்று கனடாவை வெச்சு செஞ்சோம் அப்படிங்கிற பார்க்குறோம். சுமார் 2 வருடங்களுக்கு முன்பு கனடாவில் காலிஸ்தானி தீவிரவாதியான ஹர்தீப் நிஜார் அப்படிங்கிற ஒரு ஆளை யாரோ 2 பேர் அடையாளம் தெரியாத ஆட்கள் துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டாங்க. எங்கே, கனடாவில் வச்சு சுட்டுட்டாங்க. அந்த ஆளை இந்தியாவுடைய ரா அமைப்பு தான் கொல்லுச்சு அப்படின்னு தங்களுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோ கிளப்பிய புயல் தான் இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான உறவை முற்றிலுமாக சிதைச்சதுங்கிற பார்க்குறோம். பாராளுமன்றத்தில் நின்றுகிட்டு இந்தியாவின் மீது இப்படி ஒரு பழியை, அதுவும் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு பழியை இந்தியா மேலே போட்டார். அதற்கு ஆதாரம்லாம் இருக்குதுன்னு சொன்ன மனுஷன் கடைசி வரைக்கும் ஒரு சின்ன பிட்டு ஆதாரத்தை கூட இந்தியாவிடமும் காட்டல, உலகத்தில் யாருக்கிட்டையும் காட்டல. ஸோ மொத்தத்தில் அந்த மனுஷன் பொய் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. அந்த நிஜாரு ஒரு தீவிரவாதி, காலிஸ்தான் தீவிரவாதி, அவன் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டான் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். அதோடு இல்லாமல் இந்திய பிரதமர், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அப்புறம் நம்மளுடைய என்ஐஏவான அஜித் தோவால், நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டரான திருமதி நிர்மலா சீதாராமன், இவங்களையெல்லாம் கொல்லணும் அப்படின்னு வெளிப்படையாக ஃப்ளெக்ஸ் அடித்து கனடாவுடைய கவர்மெண்ட் பில்டிங் மேலே வச்சவன் தான் இந்த நிஜாரு. அந்த அளவுக்கு காலிஸ்தான் தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்துச்சு ஜஸ்டின் ட்ரூடோவுடைய அரசாங்கம். இதில் கடுப்பான இந்தியா கனடாவின் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தது. இந்தியா கனடாவுக்கான இந்திய தூதரையே அவங்க திருப்பி அழைச்சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கனடாவிலிருந்து இந்தியா வர்றவங்களுக்கு விசா வழங்குவதை முற்றிலுமாக நிறுத்தியது இந்தியா. இதெல்லாம் பேரதிர்ச்சியை கொடுத்தது கனேடியர்களுக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இது மட்டும் இல்லை, இந்தியா இதை தொடர்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்ததை பார்க்குறோம். பொருளாதார ரீதியிலும் கூட இந்தியா கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தது. இந்த சமயத்தில் ஒன்றை நம்ம தெளிவாக சொல்லணும். கனடாவில் பெரிய அளவில் இந்தியர்கள் வாழ்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 90% பேர் சீக்கியர்கள் தான். அவங்க இந்தியாவிலிருந்து நேரடியாக போனவர்கள் கூட எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சவுத் ஆப்பிரிக்காவில், உகாண்டாலெலாம் வாழ்ந்தவர்கள் அங்கேருந்து குடிபெயர்ந்து கனடாவுக்கு போனாங்க. அங்கே செட்டில் ஆகி ஓரளவுக்கு வசதியாகவும் வாழ்கிறாங்க. அங்கே வாழ்கிற கனேடிய நாட்டு பிரஜைகளாக இருக்கிற அந்த சீக்கியர்கள் இந்தியாவில் காலிஸ்தான் அப்படின்னு பஞ்சாபை தனியாக பிரித்து தனிநாடு வேணும்னு கேட்குறாங்க. இதுதான் பிரச்சனையே. இதனால தான் இந்தியா இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளை எதிர்க்குது.
ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன பண்ணாரு, நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சியை போல தங்களுக்கு இவங்களுடைய ஓட்டு வேணும், அந்த ஓட் பேங்க், இந்த சீக்கியர்கள் ஒரு பெரிய ஓட் பேங்க், அங்கே அந்த ஓட்டு தங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஜஸ்டின் ட்ரூடோ இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளை கொம்பு சீவி விட்டு அவங்கள தூண்டி விட்டாருங்கிறத பார்க்குறோம். சென்ற முறை ஜஸ்டின் ட்ரூடோ அங்கே ஆட்சி அமைத்த போது அவருக்கு மெஜாரிட்டியும் இல்லை. அதனால் என்ன பண்ணார், ஒரு சீக்கிய கட்சியோடு அவர் அன்கோ போடுறாரு. அந்த சீக்கிய கட்சிக்கு ஒரு 10-13 சீட் இருந்தது. அது இருந்ததுனால தான் ஜஸ்டின் ட்ரூடோவால் ஆட்சியே அமைக்க முடிஞ்சதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால் அந்த ஒரு 12-13 சீட்டுக்காக அந்த சீக்கியர்கள் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு இந்த மனுஷன் தயாரானார். அவங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனையே கடிச்ச கதையாக இந்தியாவுக்கு எதிராக போராட ஆரம்பித்தவனுங்க. இந்திய பிரதமர், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்களுக்கு எதிராகலாம் அங்கே கோஷம் போடுறது, போஸ்டர் வைக்கிறது, ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுன்னு ஆரம்பித்தவனுங்க. அதற்கு பிறகு கனடாவில் வாழுகிற பிற மதத்தை சேர்ந்த இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, குறிப்பாக இந்துக்களின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சானுங்க. அதுவும் இந்து கோயில்கள் அடிக்கிறது, இந்து கோயிலுக்குள்ளே போய் அடிக்கிறது, இந்து கோயிலுக்குள்ளே போகிறாங்க இல்லையா அல்லது வர்றாங்க இல்லையா, அங்கே வெளியில் நின்றுக்கிட்டா அந்த மக்களை பிடிச்சி அடிக்கிறது அப்படின்னு பெரிய அளவில் கனடாவில் வன்முறையை கிளப்பினானுங்க இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள். அங்கே மட்டுமில்ல, இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் அங்கே தொடங்கின விஷயம் பிறகு அமெரிக்காவுக்கு பரவுச்சு. அமெரிக்காவும் இதை தூண்டிவிட ஆரம்பிச்சது பைடன் அரசாங்கம் இருந்தபோது. அதற்கு பிறகு அது என்ன ஆகுது, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி அப்படின்னு பரவி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வரைக்கும் பரவுச்சு. இதில் உலகம் முழுவதும் வாழ்கிற மக்களுக்கு, முக்கியமாக இந்த வெள்ளைக்கார நாடுகளில் தான் இந்த பிரச்சனை வந்தது. அந்த நாடுகளில் வாழ்கிற மக்களுக்கு சீக்கியர்கள் வேற, இந்துக்கள் வேற அப்படிங்கிற வித்தியாசம்லாம் தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியர்கள் வந்தாலே ஒரே கலவரம் தான், இந்த இந்தியர்கள் தான் பிரச்சனையே அப்படின்னு மொத்தமாக இந்தியர்கள் மேலே அவங்களுடைய கோபம் திரும்பியதை நாம் பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா ஜஸ்டின் ட்ரூடோ தான். அதனால் இந்தியாவும் கனடாவை வச்சு செய்ய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் அந்த நாட்டு மக்களே ஜஸ்டின் ட்ரூடோ மேலே திரும்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவ்வளவு கலவரம் பண்ணுறானுங்க இந்த காலிஸ்தானி தீவிரவாதிகள் கனடாவில். அதனால் வெறுத்து போன அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கான ஆதரவை நாங்கள் விலக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. அதற்கு பிறகு ஜஸ்டின் ட்ரூடோவுடைய கட்சி அவங்ககிட்டெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் ஜஸ்டின் ட்ரூடோவை தூக்கிடுறோம், கட்சியிலேருந்தே தூக்கிடுறோம், அவன் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு தூக்கி அடிச்சிட்டாங்க அவங்கள. அதற்கு பிறகு தான் அங்கே கார்னியை உட்கார வச்சாங்க. கார்னி வந்த உடனே சில மாதங்களில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வருது, எலெக்ஷனில் மீண்டும் கார்னி ஜெயிச்சு வர்றாரு. ஜஸ்டின் ட்ரூடோவுடைய கட்சி தான் அவர். ஆனால் இந்த முறை அவர் ஜெயிச்ச போது அவருக்கு இந்த சீக்கியர்களுடைய ஆதரவே தேவையில்லாத அளவுக்கு மக்கள் அவருக்கு ஒரு மெஜாரிட்டியை கொடுத்தாங்க. அதனால் அவர் சீக்கியர்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ரிலீஃப் கார்னி கிடைச்சது அங்கே தான். ஆனாலும் கூட இந்தியாவோட கோபம் குறையிறதா இல்லை. கனடா அந்த அளவுக்கு இந்தியாவை வச்சு செஞ்சிருச்சு. அதனால் இந்தியாவை எப்படியாவது கூல் பண்ணணும் அப்படின்னு கார்னி பதவியேற்றதில் இருந்தே இந்தியாவுக்கு சாதகமாக பேச ஆரம்பித்தார். பாரத பிரதமர் மோடியிடம் எப்படியாவது ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேணும் அப்படின்னு அவர் துடிச்சார். அப்படி தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எப்படின்னா அங்கே G7 சம்மிட் நடந்தது. அந்த G7 சம்மிட்டுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுக்கிறாரு. அப்படி G7 மாநாட்டுக்கு பிரதமர் போனபோது பிரதமரை நேரில் சந்திக்கிறாரு கார்னி. முதல் முறையாக அங்கே தான் 2 பேரும் சந்திச்சாங்க. சந்தித்த போது நடந்த விஷயங்களுக்கு கார்னி பிரதமர் மோடியிடம் மிகுந்த வருத்தத்தை தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்தது. கிட்டத்தட்ட அவர் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னே சொல்றாங்க. பாரத பிரதமரும் அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்கிறாரு. ஆனாலும் நம்மளுடைய உறவுகள் பழையபடி மேம்படவில்லை. அதற்கு பிறகு கார்னி என்ன பண்றாரு, இந்தியா நம்மளுடைய தூதரை எல்லாம் திருப்பி அழைச்சிருச்சு, விசா கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டாங்கல்ல, அதற்கு எதிர் வினையாற்றும் விதமாக அவங்களும் அதை பண்ணியிருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு கார்னி என்ன பண்றாரு, அந்த உறவுகளை எல்லாம் நாங்க மேம்படுத்தணுங்கிறதுக்காக திரும்பி அம்பாசிடரை அனுப்புறாங்க, திரும்பி விசா ப்ராசஸ் எல்லாம் எளிமைப்படுத்துறாங்க.
அந்த பேக்லாக் எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. இந்தியாவிடம் மன்றாடி கேட்குறாங்க, தயவு செய்து நீங்கள் விசா கொடுங்க அப்படின்னு. இந்த விசா பிரச்சனை கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனையான காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, சீக்கியர்கள் பெரிய அளவில் கனடாவில் போய் செட்டில் ஆகிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நாமெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற நண்பர்களே, இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு, யூரோப்புக்கு அல்லது கனடாவுக்கெலாம் போனோம் அப்படின்னா, நாம் பொதுவாக தமிழக மக்களை சொல்கிறேன், படித்து நாம் ஒரு வேலைக்கு போய் அப்படி போகிறோம். இல்லையா நாம் வந்து அன்ஸ்கில்டு லேபராக கல்ஃபுக்கு, சிங்கப்பூர், மலேசியாவுக்கு இப்படி தான் போகிறோம். கரெக்டாக? ஆனால் சீக்கியர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே செட்டில் ஆகிருக்காங்கல்ல, அவங்க பெரும்பாலும் ஹோட்டல் தொழில் தான் வச்சுருக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு, வீடு வாடகை கொடுறது, இப்படி பில்டிங் கட்டி வாடகை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி தொழில் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் பர்மிட் போல் ஒரு விசா அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது என்னுடைய நிறுவனத்துக்கு வேலைக்கு ஆள் வேணும், அதாவது அன்ஸ்கில்டு லேபரு, ரைட்டா, அந்த வேலைக்கு எனக்கு இந்தியாவிலேருந்து ஆளை கூட்டியாரேன் அப்படின்னு சொல்லி அதற்கு சிறப்பு விசாவுக்கு அவங்க அங்கேருந்து அப்ளை பண்ணுறாங்க. தன்னுடைய சொந்தக்காரன், பந்தக்காரன், தங்க ஊர்க்காரன்னு இங்கே இருக்கிற ஆட்களை அவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே தங்களுடைய ஹோட்டல் வேலைக்கு, இந்த வேலைக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்களும் அந்த வேலைக்கு போனான்ல, அவனும் கொஞ்ச நாள் ஆனால் அங்கேயே பிஆர் ஆகிக்கிறான், பிரஜர் ஆகிக்கிறான், அப்படியே செட்டில் ஆகிடுறாங்க. இதனால் கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு வர்றதும், இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு போகிற ஆட்களும் பார்த்தோம்னா பெரும்பாலும் சீக்கியர்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த விசா கட்டாச்சு இல்லையா, அதில் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்குன்னா சீக்கியர்களுக்கு தான். இதில் நாம் என்னமோ பக்கத்து தெருவில், பக்கத்தூரில் இருக்கிற மாதிரி சீக்கியர்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிற பழக்கமும் இருக்குது கனடா சீக்கியர்களிடம். அதனால் தனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து பொண்ணு கட்டிக்கிட்டு போகிற வழக்கம் இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற பெண்களுக்கு மாப்பிள்ளையை இந்தியாவிலிருந்து செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்கள பிரஜையாக்கிக்கிறாங்க. இது எல்லாமே கட் ஆயிடுச்சு. இது வந்து சீக்கியர்களுக்கே பெரும் பாதிப்பாக வந்தோடனே முதல் முறையாக சீக்கியர்கள் காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக திரும்புறத நாம் பார்க்க முடிஞ்சது. டேய் படுபாவிகளா, உங்களால தாண்டா இப்படி ஆகிப்போச்சு. இப்போ நான் என் ஹோட்டலுக்கு ஆளை கூட்டியார முடியல, நான் இந்தியாவுக்கு போயிட்டு வர முடியல, என் சொந்தக்காரனுக்கு கல்யாணம், அதை போய் நான் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு இந்த மாதிரி பர்சனலாக நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அங்கே இருக்கிற சீக்கிய சமூகம் ரொம்பவுமே கவலைப்பட தொடங்குச்சு. அதற்கு பிறகு காலிஸ்தான் தீவிரவாதிகளை அவங்க ஒதுக்க ஆரம்பித்தாங்க. அதே போல் சில சம்பவங்களில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் ஹிந்து கோயில்கள் மீதும் இந்துக்கள் மீதும் தாக்குதல் நடத்தினப்போ சீக்கியர்கள், அந்த ஊரில் வாழ்கிற சீக்கியர்கள், டேய் மரியாதையாக கப்பு சுப்புன்னு போயிருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற, இதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ணுவோம்லாம் கனவு கண்டாதீங்கன்னு சீக்கியர்களே காலிஸ்தான் தீவிரவாதிகளை அடித்து விரட்டின சம்பவம்லாம் நடந்தது கனடாவில். இதெல்லாமே வந்து அந்த நாட்டு பிரதமர் கார்னிக்கு ஒரு பெரிய பூஸ்டாக வருது. ரைட்டு, நாம் இந்தியாவோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்வது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனமாறுதலோடு அவர் முயற்சிகளை மேற்கொள்கிறாரு. இந்த சமயத்தில் அவருக்கு பெரிய இடியாக வருது. ட்ரம்ப்பு டாரிஃப் போட்டது. ட்ரம்ப்பு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கனடா வந்து அமெரிக்காவோடு இணைச்சு கொள்ளணும், கனடா வந்து அமெரிக்காவுடைய 51வது மாநிலமாக நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார்ல. இதிலேயே கனடியர்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க. கார்னி இதை எதிர்த்தும் பேசியிருக்கிறாரு. அதற்கு பிறகு கார்னி எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்த பிறகு இந்த டாரிஃப் எல்லாம் போட்டார் இல்லையா ட்ரம்ப், அதில் பயங்கர கடுப்பான கனேடியர்கள் அமெரிக்கா மேலே நம்மளுடைய டிபெண்டன்சியை நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு தெரியுமில்ல, இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்கா இல்லைன்னா கனடா இருக்கவே முடியாது, அந்த நாடே அழிஞ்சு போயிருங்க வச்சுக்கோன்றார். அவர் சொல்லும்போது கேட்குறதுக்கு நமக்கே கடுப்பாக இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறதுல உண்மை இல்லாமையும் இல்லை. ஏன்னா கனடாவுடைய இந்த ஏற்றுமதி, அதாவது எனர்ஜி ஏற்றுமதி, இந்த கச்சா எண்ணெய், கேஸு, இந்த ஏற்றுமதி இருக்குது இல்லையா, அந்த எனர்ஜி ஏற்றுமதியில் 98%, நல்லா கேட்டுக்கோங்க, 98% அமெரிக்கா தான் வாங்குது. அது மட்டும் இல்லை, கனடாவுடைய மொத்த ஏற்றுமதி இருக்குது இல்லையா, அதில் 70% அமெரிக்காவுக்கு போகுது. அப்படின்னா அப்போ கனடா எந்த அளவுக்கு அமெரிக்காவை நம்பி இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப் வந்து கனடாவை இவ்வளவு உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தி கனடா மேலே டாரிஃப் போடுறார், 100% வரி போடுவேன் அப்படின்லாம் மிரட்டினார் இல்லையா? அப்பொழுது தான் கனடியர்கள் முழிக்கிறாங்க, இனி இது ஒத்து வராது. அப்போ நாம் சைனா கூடயும் இந்தியா கூடயும் நல்ல உறவை வச்சுக்கிட்டா தான் நாம் தப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஏன் சைனா இந்தியாவை நினைக்கிறாங்க? சைனாவும் இந்தியாவும் தான் இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களாக விளங்குது அமெரிக்காவுக்கு பிறகு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக அதிகமாக வளர்ச்சி பெற்று வருகிற முதல் 2 எக்கனாமி எது அப்படின்னா இந்தியாவும் சீனாவும் தான். இந்தியா தான் உலகத்திலே ஆக அதிகமாக வேகமாக வளர்கிற பெரிய பொருளாதாரம். அடுத்ததாக சீனா இருக்குது. இப்படி இந்த 2 நாடுகளையும் நம்ம பிடிச்சோம்னா தான் நாம் தப்பிக்க முடியும்னு காரணி முடிவுக்கு வராரு. அதற்கு பிறகுதான் முழுமையாக அப்படியே நெடுஞ்சாங்கடையா உழுகிறாரு மோடி அவர்களுடைய காலில். இந்தியா என்னெல்லாம் சொல்லுச்சோ, இந்த மாதிரி இந்த ஆளுகளை தூக்கு, இவங்களை தூக்கு அப்படின்னு எல்லாத்தையும் வரிசையாக செய்திருக்கிறாரு காரணி. குறிப்பாக காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு தங்களுடைய ஆதரவை அவர் முற்றிலுமாக நிறுத்திவிட்டாரு அப்படிங்கிறத நாம் உண்மையிலேயே ஹைலைட்டாக சொல்லணும். அது மட்டும் இல்லை, அவர் இன்றைக்கு இந்தியா வந்திருக்கிறார் இல்லையா? 2 தினங்களுக்கு முன்பு கனடா அரசு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜஸ்டின் ட்ரூடோ காலத்தில் இந்தியாவுடைய ரா அமைப்பு அங்கே அந்த நிஜாரை கொன்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுதான் வந்து இந்தியாவின் மீது போடப்பட்ட மிகப்பெரிய பழி. அது வந்து சுத்த பொய் அப்படின்னு யார் சொல்றா? கனேடிய அரசாங்கமே இப்பொழுது சொல்லுது, அறிக்கை வெளியிட்டிருக்குது. கனடா இப்பொழுது என்ன சொல்லுது? கனடா நாட்டில் நடந்த எந்த விதமான வயலன்ஸுக்கும், அதாவது எந்த விதமான வன்முறைக்கும் இந்தியா காரணம் இல்லை. நிஜாரை கொலை செஞ்சதுக்கு இந்தியா காரணம் இல்லை. சீக்கிய குழுக்களுக்குள்ளேயே நடந்த அடிதடியில் நிஜாருடைய எதிரி குழுவை சேர்ந்தவன் அவங்கள கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி கனடா சொல்லியிருக்குது. இதை சுட்டி காட்டி தான் கனடாவுடைய சில சீக்கிய ஆதரவு ஊடகங்கள் காரணி வந்து நரேந்திர மோடி காலிலே விழுந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கடந்தவையாகவே இருக்கட்டும் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் அன்போடு காரணியை உபசரிக்கிறதுக்கு தயாராகி வர்றாரு. இந்தியாவும் கனடாவும் பல பொருளாதார ஒப்பந்தங்களை செய்யவிருப்பதாக செய்திகள் வெளிவருது. எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸாக அவங்க வெளியிடல நண்பர்களே. ஆனால் பொருளாதார ரீதியில் இந்தியாவும் கனடாவும் மிகப்பெரிய அக்ரிமெண்ட்டுகளை போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இன்றைக்குள் அது தெரிந்துவிடும் அப்படின்னு தான் நமக்கு எட்டுகிற செய்திகள் சொல்லுது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியாவும் கனடாவும் பாரம்பரியமாக நண்பர்களாக இருந்த 2 நாடுகளை ஜஸ்டின் ட்ரூடோ அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் அந்த உறவையே கெடுத்த. அப்படியே அதற்கு பிறகு இந்தியா போட்ட ஓடில் ஜஸ்டின் ட்ரூடோவுடைய பதவியும் போச்சு, அவரை கட்சி விட்டே தூக்கி எறிஞ்சாங்க, அந்த மனுஷனை அரசியல் விட்டே துரத்திட்டாங்க கனேடியர்கள். அதற்கு பிறகு இந்தியாவோடு நாங்கள் கைகோர்க்க வேணும், இந்தியா தான் எங்களுக்கு வேணும்னு இப்பொழுது கனடா இந்தியாவிடம் கைகட்டி மண்டிட்டு நிற்கிது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.